அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஓட்டுமா. வறுத்த பச்சரிசி மாவு, கருப்பட்டி, தேங்காய், நெய் இந்த பொருட்களை வச்சு எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு பெரிய சைஸ் தேங்காயை நல்லா அரைச்சி பால் எடுத்துக்கிடுவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டிப்பால் தான் நம்ம எடுக்கணும், தண்ணிப்பால் தேவைப்படாது. இப்போ வறுத்த பச்சரிசி மாவு ஒரு காப்படி எடுத்துக்கிடுவோம். ஒரு பிஞ்ச் அளவு அந்த மாவு கூட உப்பு சேர்த்துக்கிடுவோம். ஒரு முட்டை இது கூட சேர்த்துக்குருவோம். நான் வெள்ளைக்கரு மட்டும்தான் சேர்த்தேன். எனக்கு அந்த மஞ்சக்கருடைய ஸ்மெல் பிடிக்காது. ஆனால் கண்டிப்பாக மஞ்சக்கரு சேர்க்கணும். நீங்கள் மஞ்சக்கரு சேர்த்துக்கிறங்க. இப்போ அந்த முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் கை வச்சு நல்லா பெரடிக்கிட்டே இருக்கணும். உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் நம்ம கட்டி தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சேர்க்கணும். அவ்வளோத்தையும் சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கை வச்சே தான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஊற விட்டு தான் நம்ம தேங்காய் பால் ஊற்றணும். நம்ம தேங்காய் பால் ஊற்றும்போது கெட்டியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு திரும்ப மறுபடி உதிரியாக வந்ததுக்கப்புறம் மறுபடி தேங்காய் பால் அது கூட சேர்க்கணும். திரும்பவும் நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணணும். திரும்ப ஊற வைக்கணும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா தேங்காய் பாலையும் அதுக்கிட்ட சேர்த்துறணும். அளவுக்கு அதிகமாக கெட்டியாக மாற ஆரம்பிச்சிருந்ததாடைய மிச்சம் தேங்காய் பால் இருந்தால் அதை தூக்கி நம்ம வச்சிடலாம். நான் காட்டுற இந்த மாதிரி வந்துடும். ஆனால் கெட்டியாக தான் இருக்கும். இதுக்காக ஒரு பெரிய அகலமான ஒரு தட்டு மாதிரி உள்ள பாத்திரத்தில் அரிப்பு வச்சு தான் நம்ம இதை அரிக்கணும். ஆனால் அரிப்பில் அங்கிட்டு இங்கிட்டு செதறும். இந்த மாதிரி ஒரு கூடை இருந்துச்சுன்னா இந்த கூடையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து இந்த கை வச்சு தேய்ச்சி தான் எடுக்கணும். தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம தேய்ச்சது இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இப்போ நமக்கு அரிச்சு எடுத்த மாவு இந்த மாதிரி வந்துடும். இப்போ 200 கிராம் கருப்பட்டியை நல்லா ஒரு சின்ன உலக்க வச்சு நல்லா இடித்து நான் காட்டுற இந்த மாதிரி கட்டி இல்லாமல் எடுத்து வச்சுக்கிறேன்னு. இப்போ மாவு வறுக்கிற பாத்திரத்தில் இந்த மாவை சேர்த்து இப்போ நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இதை கைவிடாமல் தான் நம்ம வறுக்கணும். ஏன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டா கருவி போயிடும் மாவு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம மாவு வறுக்கும் போதே தெரிய ஆரம்பிச்சிரும். அந்த ஈரச்சத்தெல்லாம் குறையிறது தேங்காய் பாலுடைய ஈரச்சத்து தான் வரும். அது குறைய மாவு ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும். இப்போது இடித்து வச்ச கருப்பட்டியை நான் காட்டுற இந்த மாதிரி நடுவில் வச்சு அது உருக ஆரம்பிக்க நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அது கூட சேர்த்து அந்த கருப்பட்டியை அது ஃபுல்லாக அதோட மிக்ஸ் ஆகிற மாதிரியே நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மக்கிட்ட இடித்து வச்ச கருப்பட்டியை எல்லாத்தையுமே அது கூட சேர்த்துறணும். சேர்த்து வறுக்க அந்த கருப்பட்டி உருக மாவு கூட மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிரும். இப்போ பார்த்தாலே தெரியுது எவ்வளோ அழகாக மிக்ஸ் ஆகிருக்குன்னு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் தான் நெய் சேர்க்கணும். நெய்யும் இதே மாதிரி தான் நம்ம வறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து தான் வறுக்கணும். இதுக்கு 50 கிராம் நெய் போட்டால் போதும், அதிகம் போட தேவையில்லை. கலர் மாற ஆரம்பிச்சிரும். நம்ம நெய் சேர்த்து வறுக்க அதோடைய அந்த மனமே சாப்பிட தோணும். பார்க்க மண் மாதிரி தான் இருக்கும், ஆனால் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காலத்தில் மண் சட்டி அதில் போட்டு வறுப்பாங்களாம் இந்த மாவை. அதனால தான் அது காலப்போக்கில் ஓட்டுமான்னு மாற ஆரம்பிச்சிச்சு. கண்ட ஸ்நாக்ஸ் போல் கடையில் வாங்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி வீட்டிலையே ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை செய்யலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.